Exercise 21st sum பார்க்க போறோம் from the following receipts and payment account of Yarkad Youth Association. Prepare income and expenditure account for the year ending கொடுத்திருக்காங்க and balance sheet கொடுத்திருக்காங்க. Means அத கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. So நம்ம இந்த क्वेश्चनல balance sheetல நம்ம capital fund இருக்கா இல்லையான்னு பாப்போம். capital fund கொடுத்திருக்காங்க உங்களுக்கு 20000. So நம்ம வந்து அது கண்டுபிடிக்க தேவை கிடையாது. சில இன்ஃபர்மேஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. Okay, so income and expenditure account நம்ம போடணும். So எப்படி போடுவீங்க இத income and expenditure account இந்த மாதிரி டீடைலா எழுதிக்கோங்க இத எப்படி அக்கவுண்ட்ஸ் நோட்ல போட்டுருக்கேன்னு நான் அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018 ஸோ ரெண்டு பக்கமும் இது இருந்து எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க உங்களோட கொஸ்டின் எடுங்க அண்ட் இது அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு வாங்க ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துருக்காங்க 20000 எடுத்து எங்கே எழுதுவீங்க நீங்கள் உங்களோட இங்கே எழுதிடுவீங்க பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் ஃபண்ட் 20000 அப்புறம் பாருங்கள் ஸோ ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் ஆன் 1/4/2018 ஸோ ஸ்டாக் ஆஃப் புக்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இதை வந்து உங்களோட இங்கே எழுதுவீங்க தட் இஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் தட் இஸ் ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் உங்களோட எவ்வளோ இருக்குது 9200 ஸோ இது வந்து உங்களோட ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்குது கரெக்டுங்களா ஸோ அதனால் இங்கே எழுதுவீங்க புக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க பட் இங்கே பர்ச்சேஸிங் எழுதியிருக்கேன் ஆல்ரெடியான புக்கில் இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்துக்கோங்க உங்கள் புக்ஸில் ஏதாவது ரிலேட்டட் ஐட்டம்ஸ் இங்கே இருக்கா இல்லையான்ட்டு சரிங்களா இருந்ததுன்னா எடுத்து அங்கே போட்டுடுங்க ஓகே ஸோ நம்ம இங்கே அதை முடிச்சிடலாம் ஸோ புக் பர்ச்சேஸ் இங்கே இருக்குது கரெக்டுங்களா ஸோ எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் 15000 பர்ச்சேஸ் நம்ம பண்ணியிருக்கோம் நல்ல அசட் சைடில் எழுதிடுவோம் எடுத்து ஓகேங்களா ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு 24200 வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன கொடுத்துருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு 1700 அப்போ கரண்ட் இயர் பற்றி பேசுகிறாங்க இங்கே இயர் கொடுக்கல பட் ஆனால் அது கரண்ட் இயர் தான் நம்ம அதுதான் எடுத்துக்கணும் நம்ம ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது கரண்ட் இயருக்கு அப்போ நம்ம 1700 இங்கே எழுதிடுவோம் ஓகேங்களா அப்போ வேறு எங்கே எழுதுவோம் ஒன் மோர் இடத்துல எழுதுவோம் ரைட் எங்கே எழுதுவீங்க இங்கே எழுதுவீங்க 1700 பட் உங்களோட ரெக்கார்டுன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இட் மீன்ஸ் அது ஒன்றும் ரிசீவ் ஆகணும் அவுட்ஸ்டாண்டிங் தான் அது ஓகேங்களா ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க வேர்டு வச்சுக்கிட்டு அப்புறம் பாருங்கள் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் த ஓப்பனிங்காக இருக்குது 1200 எங்கே வர ஸ்டேஷ்னரி உங்களோடது எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் உங்களுக்கு ஸ்டேஷ்னரி 1800 எழுதுவீங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி க்ளோசிங் இது கொடுத்துருக்காங்க 2000 ஸோ அதை எழுதிடுங்க இது ஒன் மோர் இடத்துல வரும் எங்கே வரும் உங்களோட அசட் சைடில் வரும் ஸோ அதை எடுத்து எழுதிடுங்க நீங்கள் 2000 சரிங்களா இப்போ நீங்கள் உங்களோட இங்கே வாங்க இங்கே வந்துடுங்க இது வருமா உங்களுக்கு இது வராது கரெக்டுங்களா கேஷ் இன் ஹேண்ட் டு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஸோ புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் வந்து இல்லை கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க 10000 அது எங்கே வரும் உங்களுக்கு 10000 உங்களுக்கு இன்கம் சைடில் போட்டுட்டீங்க ஓகே அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க 24800 அதுவும் எழுதிடுங்க ஓகேங்களா ரெண்டுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு 26500 வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்கள் அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ் ஆகிருக்கு உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதுவும் இங்கே எழுதிடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரைஸ் ஃபண்ட் ரெசிப்ட் பாருங்கள் ப்ரைஸ் ஃபண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபண்டு அப்போ இது எங்கே எடுத்துகிட்டு போவீங்க இதை உங்களோட லைபிலிட்டி சைடில் எழுதுவீங்க 6000 ஓகேங்களா அட்மிஷன் ஃபீஸ் ஓகே முடிச்சாச்சு அப்புறம் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் 1500 ஸோ உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு ஸோ 1500 சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர் 1100 அதுவும் நம்ம இன்கம் சைடில் வரும் பேமெண்ட் சைடில் பாருங்கள் என்னென்ன இருக்குது ஸோ பேமெண்ட் சைடில் பார்த்தா சேலரி இருக்குது உங்களுக்கு ஸோ சேலரி எழுதிடுங்க உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்குது 7200 அதுவும் எழுதிடுங்க புக் பர்ச்சேஸ் நம்ம முடிச்சாச்சு ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு 1800 ஸோ பர்ச்சேஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்க 1800 கொடுத்துருக்காங்க ரைட் அப்போது நீங்கள் ஓகே இங்கே எழுதியாச்சு ஆல்ரெடி நம்ம ரைட் ஓகே அப்புறம் பாருங்கள் நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் இருக்குது நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் வந்து 2100 அதை நம்ம இங்கே எழுதிடுவோம் அப்புறம் பாருங்கள் அந்த ப்ரைஸ் அவார்டட் பாருங்கள் நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் 1200 அப்புறம் வந்து ப்ரைஸ் அவார்டட் 5000 கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரைஸ் அவார்டட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 5000 இங்கே எழுதிடுவோம் அதுவும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கரெக்டுங்களா ஓகே அப்புறம் பாருங்கள் வேறு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க கேஷ் இன் ஹேண்ட் உங்களுக்கு க்ளோசிங் ஆகிடுச்சு 9900 ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் வேறு என்ன பண்ணுவீங்க நீங்கள் வேறு ஏதாவது விட்டுருக்குமா நம்ம எதுவுமே விடல ஸோ இது என்ன பண்ணுவீங்க நம்ம இது ஃபுல்லாக ஆட் பண்ணுவீங்க ஆட் பண்ணால் இந்த ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கம் ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ 41100 எழுதிடுங்க இது கூட
இது ஃபுல்லாக ஆட் பண்ணி ஒரு நம்பர் வரும் பார்த்தீங்களா, ஒரு அமௌண்ட் வரும் பார்த்தீங்களா, அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 11,800 கிடச்சிடும். ஸோ இந்த அமௌண்ட்டை எங்கே எழுதுவீங்க நீங்கள், உங்களோட எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பென்சர் கூட, தட் இஸ் போட்டுட்டு ஆட் பண்ணிவிடுவீங்க கேபிட்டல் ஃபண்டு கூட. ஓகேங்களா. ஸோ 31,800 வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் 37,800, இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் 37,800 வரும். ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் உங்களோட ஆன்சர் கரெக்டு. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம்மில்.